நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, கிருஷ்ணகிரியில் தன்னை வந்துட்டு ஒரு என்சிசி மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இருக்கக்கூடிய ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஸ்கூல்ஸ் எல்லாத்துக்குமே போயிட்டு ஒரு சில ஸ்கூல்ஸில் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு என்சிசி மாஸ்டர், நான் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு என்சிசி ட்ரைனிங் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்பளம் கம்மியாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வேலைக்கு சேர்ற மாதிரி சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரையுமே பார்த்தோம் அப்படின்னா ப்ராக்டிஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு திடுதிப்புன்னு வந்துட்டு நான் என்சிசி கேம்ப் நடத்தின ஸ்கூல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல இருந்தே பர்மிஷன் அப்படின்றதையும் வாங்கி அந்த மாணவிகள் கிட்ட அத்துமீறின சிவராமன் அப்படின்ற ஒருத்தர்னால கிருஷ்ணகிரி மாவட்டமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய அதிர்ச்சியில் ஆழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாஸ்டர் இருக்காரு, அந்த மாஸ்டருக்கு வந்துட்டு சரியான தண்டனை அப்படின்றது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கத்தில் அந்த பிரைவேட் ஸ்கூல் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான கவர்மெண்ட் ஸ்கூல் பார்த்தோம் அப்படின்னா சம்பளத்துக்கு கம்மியாக டீச்சர்ஸ் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு முறையாக படிச்சிருக்காங்களா, முறையான சர்டிஃபிகேட் வச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி எந்த விஷயத்தையுமே பார்க்காம அவங்களுக்கு சம்பளம் கம்மியாக ஆள் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் நடத்துறதுக்கு ஒரு 7,000 ரூபாயிலேருந்து 8,000 ரூபாய்க்குள்ள ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு டீச்சராக இருந்தாங்க அப்படின்னா போதும் அப்படின்ற மைண்ட் செட்டில் பார்த்தோம்னா யார் என்ன அவங்க முறையாக படிச்சிருக்காங்களா, அவங்க வச்சிருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு இல்லையா, அது உண்மையா ஃபேக்கா அப்படின்ற மாதிரி எந்த விஷயங்களையுமே ஆராயாமல் இந்த மாதிரியான பல அதிரடி விஷயங்கள் அப்படின்றத பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டும் அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ என்னதான் நடக்குது கிருஷ்ணகிரியில் பாதிக்கப்பட்ட பெண்களுடைய குழந்தைகளுடைய நிலைமை இப்போ என்ன அப்படின்னு சொல்லி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இஷ்யூ எப்போ நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மந்த்தில் வந்துட்டு 5 to 9 நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய பர்கூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் ஸ்கூலில் வந்துட்டு சிவராமன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நான் வந்துட்டு என்சிசி கேம்ப் நடத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் கிட்ட இருந்து பர்மிஷன் அப்படின்றத வாங்குறாரு. அந்த 5 to 9 பார்த்தோம் அப்படின்னா அந்த 4 நாள் என்சிசி கேம்ப் அப்படின்றது நடக்குது. அந்த என்சிசி கேம்பில் கிட்டத்தட்ட 17 பெண் குழந்தைகள் வந்துட்டு அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட பொண்ணு இருக்காங்க இல்லையா, பர்டிகுலராக இந்த பொண்ணு பார்த்தோம் அப்படின்னா 8ஆம் தேதி காலையில் ஒரு அதிகாலையில் ஒரு 3 மணி 2 மணிக்கு மற்ற குழந்தைகளோட வந்துட்டு அந்த ஆடிட்டோரியம் இருக்கும் இல்லையா, ஆடிட்டோரியம்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அங்கே வந்து சிவராமன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த குழந்தையை எழுப்புறாரு. அந்த குழந்தையை எழுப்பிட்டு ஒரே நிமிஷம் என்ன எழுப்புறான் அந்த குழந்தையை எழுப்புறான். அந்த குழந்தையை எழுப்பி பார்த்தோம் அப்படின்னா தனியாக ஒரு ப்ரைவேட் ரூமுக்கு கூப்பிட்டு போகிறான் அப்படின்னு அந்த குழந்தை சொல்கிறாங்க. ஸோ அங்கே கூட்டிகிட்டு போய் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ப்ரைவேட் பார்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அங்கே கை வைக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த குழந்தைகிட்ட அத்துமீறதா இருந்தாலும் சரி, அந்த குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டான் அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. பண்ணதோட மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அந்த குழந்தைகிட்ட மிரட்டியிருக்கான். இதை வந்துட்டு நீ வெளியே சொல்லக்கூடாது, இதை நீ வெளியே சொன்ன அப்படின்னா நான் உன்னை கொண்டுருவேன், முன்னாடி இனிமேல் ஸ்கூலுக்கு வந்து படிக்க முடியாது, இதை இதோட விட்டுறணும் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்கான். அந்த பொண்ணுக்கு என்ன சொல்றது அப்படின்னு சொல்லியே தெரில. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலாமா சொல்லக்கூடாதா, தனக்கு நடந்ததை எப்படி போய் வெளியே சொல்றது அப்படின்ற மாதிரி எந்த விஷயமும் தெரியாமல் இருக்கும்போது அந்த ஸ்கூலில் கரஸ்பாண்டன்ட் மாதிரி இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட போயிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மாதிரி எனக்கு நடந்துருச்சு, இப்படி ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, வெளியே சொன்னா எனக்கு கொண்டு வந்து வர சொல்றாரு, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை அங்க கொண்டு போகும்போது அதை விட இந்த பொண்ணுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விஷயத்தெல்லாம் போய் வெளியே சொல்லிக்கிட்டு இருக்காதம்மா, ஸ்கூலோட பேர் வந்துட்டு கெட்டு போயிடும், உன்னையும் படிக்க அனுப்ப மாட்டாங்க, இதை வந்துட்டு அப்படியே விட்டுரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த பொண்ணுக்கு அது அதுக்கும் மேல ஷாக்கிங்கா இருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. என்னடா இது, நம்மள வந்துட்டு ஒருத்தர் பார்த்தோம் அப்படின்னா இப்படி பண்ணிட்டாரு, மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க, நம்ம அவங்க மேல கம்ப்ளைண்ட் அப்படின்றத கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கிறோம், அங்க இருந்தாவது ஆக்ஷன் அப்படின்றத எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க அதுக்கும் மேல வந்துட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்றாங்க. நம்ம இப்ப என்னதான்டா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே தெரியாம முழிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஃபைனலா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தெரியாம போகும்போது தனக்கு நடந்ததை வெளியும் சொல்ல முடியல, மனசுக்குள்ளேயே வச்சுக்க முடியல, ஒரு பதட்டம் தெரியுது, ஒரு டயர்ட்னஸ் தெரியுது அந்த பொண்ணு கிட்ட. அவங்க வீட்டுல பாக்குறாங்க, இது என்ன இந்த பொண்ணுகிட்ட இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லி, என்ன ஆச்சு, ஏன் இப்படி பதட்டமா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் அந்த பொண்ணு தனக்கு நடந்ததை ஓன்னு சொல்லிட்டு வீட்டுல சொல்லி அழுகிறா. அது மட்டும் இல்லாம நான் இதை போய் அவங்கள்ட்ட சொன்னேன், பிரின்சிபல் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட சொன்னேன், அவர் இதை வெளியே சொல்லிடாத, ஸ்கூலோட மானம் போயிடுன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி அழுகும்போது அந்த பேரண்ட்ஸுக்கு அந்த பொண்ணு சொல்றதை நம்ப கூட முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அதிர்ச்சியில வந்துட்டு இப்போ என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உறைஞ்சு போறாங்க. மற்ற பேரண்ட்ஸா இருந்தா இதை நீ வெளியே சொல்லிடாதமா அப்படின்றது தான் 190 பேர். சரி விட, அந்த ஸ்கூலுக்கு இனிமேல் நீ போவேன், இனிமேல் நீ படிக்கவே வேணாம் அப்படின்றது தான் 190 பேர் பண்ணுவாங்க. பட் அந்த பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க போல்டா அந்த பொண்ணை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அந்த பொண்ணுக்கு என்ன சிகிச்சை தரணுமோ அதை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா டைரக்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க
அப்படின்னு சொல்லலாம். அங்கே போய் சிவராமன் இருக்கார் இல்லையா, சிவராமன் மேலே கம்ப்ளைண்ட் அப்படின்றது கொடுக்கப்படுது. அடுத்தடுத்து 8 பேர் பார்த்தோம் அப்படின்னா அங்கே கைது செய்யப்படுறாங்க. பட் சிவராமன் மட்டும் தப்பிச்சு ஓடிடுறாரு. அவரை கண்டுபிடிக்கிறதுக்காக 4 தனிப்படை அப்படின்றத அமைக்கிறாங்க. அந்த 4 தனிப்படை கோயம்புத்தூர் அவர் இருக்கிறத கண்டுபிடிச்சு அங்கே போகிறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறமா தப்பிச்சு வர முயற்சி பண்ணப்போ தான் அவருடைய கால் கீழே விழுந்து உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார் தரப்புல இருந்து சொல்லப்படுது. பட் இப்போ அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, பாதிக்கப்பட்டது ஒரு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அவங்களுடைய விசாரணையை தொடங்கின போது மற்ற மாணவிகள் இருப்பாங்க இல்லையா, அந்த 17 பேர் கேம்ப் அட்டன் பண்ணாங்க இல்லையா, அந்த 17 பேர்கிட்ட விசாரணை அப்படின்றது பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா அதில் 14 மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிற ஒரு அதிர்ச்சியான தகவல் இப்போ வெளியாயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒருத்தர் வந்துட்டு இதை சொல்லாமா வேணாமா சொல்லாமா வேணாம் அப்படின்னு சொல்லி சரி ஓகே இது நமக்கு மட்டும்தான் நடந்திருக்கு, நம்மளை மட்டும்தான் அப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி 14 மாணவிகள் மேலே அவன் கை வச்சிருக்கான் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்கூல் மட்டும் இல்லாமல் மற்ற அதர் ஸ்கூல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய அதர் ஸ்கூல்ஸ்லையும் இந்த மாதிரி நான் என்சிசி கேம்ப் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதர் ஸ்கூல்ஸ்லேயே அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே அவன் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கே எத்தனை மாணவிகள்கிட்ட இந்த மாதிரி அத்துமீறலில் ஈடுபட்டா, அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூலில் முன்னாள் மாணவிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட என்னென்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பல கம்ப்ளைண்ட்ஸ் இவன் மேலே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு பொண்ணு துணிஞ்சு போய் அவங்க வீட்டில் சொல்லி கம்ப்ளைண்ட் அப்படின்றத கொடுத்ததுனால தான் இப்போ 14 பொண்ணுங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி வெளியே தெரிய வருது. இன்னும் அதிகப்படியான கம்ப்ளைண்ட்ஸ் அவங்க மேலே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இருந்தீங்கன்னா தைரியமா வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க இந்த கிரிமினல் மேல அப்படின்னு சொல்லி போலீஸும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அவனுடைய போனை பார்த்தோம் அப்படின்னா அவன் போன்ல இருந்த போட்டோஸா இருந்தாலும் சரி வீடியோஸா இருந்தாலும் சரி டெலீட் பண்ணியிருக்கான். இதனால சைபர் கிரைம் கிட்ட ஹெல்ப் கேட்டு அதை ரெக்கவர் பண்றதுக்கான வேலைகள் அப்படின்றதும் போய்கிட்டு இருக்கு. பட் இப்போதான் அல்டிமேட்டான ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, என்சிசியினுடைய தலைமையகம் இருப்பாங்க இல்லையா, தமிழ்நாட்டினுடைய தலைமையகம், அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு என்சிசி ட்ரைனரே கிடையாது, அவருக்கும் என்சிசிக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அதிரடியாக அறிவிக்கிறாங்க. இவர் முன்னாடி பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சி இருக்கு இல்லையா, அது ஒரு முக்கியமான பொறுப்புலையும் இருந்திருக்காரு. ஸோ இதனால என்சிசி அறிவிச்சதுக்கு அப்புறமா அது இன்னும் ஷாக்கிங்காக இருக்கு. ஏன்னா இப்படி ஒரு ட்ரைனர் வந்துட்டு இங்கே கிடையாதுங்க, அந்த சரௌண்டிங்ல ட்ரைனர் அப்படின்னா ஒசூர்ல மட்டும்தான் ஒரே ஒரு என்சிசி ட்ரைனர் இருக்காரு, இங்கெல்லாம் அந்த மாதிரி ட்ரைனர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இது அடுத்து மறுபடியும் ஷாக்கிங் அப்படின்றத கிளப்புது. இப்போ போலீஸுடைய பார்வை பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் மேலே திரும்பி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எக்கச்சக்கமான பெண் குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு படிக்கக்கூடிய ஒரு ஸ்கூலு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிவராமன் இருக்கார் இல்லையா, அவரே தான் போயிட்டு பார்த்தோம்னா ப்ரைவேட் ஸ்கூலில் இன்ட்ரடியூஸ் ஆகி நான் ஒரு என்சிசி மாஸ்டர், நான் என்சிசி கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே தான் போய் கேட்டிருக்காரு. அப்படி அவரே போய் கேட்டிருந்தாலும் கூட அங்கே ஒரு வேக்கண்ட் இருந்திருந்தாலும் கூட அவர் முறையாக என்சிசி பண்ணியிருக்காரா, அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்றது இருக்கா, இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா அவங்கள்ட்ட ரெஜிஸ்டர் பண்ணி தான் அந்த சர்டிஃபிகேட் அப்படின்றது வாங்க முடியும். அப்படியே சர்டிஃபிகேட் இருந்தாலும் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் உண்மையாகவே கொடுத்த சர்டிஃபிகேட்டா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வேலைகள் இருக்குது. அதை தாண்டி நமக்கு 5000 ரூபா 6000 ரூபாய்க்கு ஒரு மாஸ்டர் கிடைக்கிறாரு அப்படின்றதுக்காக பார்த்தோம் அப்படின்னா பெண் குழந்தைகளுடைய வாழ்க்கையில் விளையாடுனது இந்த ஸ்கூல் பண்ண பெரிய தப்பு அப்படின்னு சொல்லப்படுது. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி சிவராமன் மாதிரி எல்லா இடங்கள்லையுமே ஆட்கள் அதிகமாக தான் இருக்காங்க. அது கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, இல்லை வெளியாக இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. பட் அது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துல அவங்களுக்கு ஒரு சேஃபான செக்யூரான ஜோன் அப்படின்றத உருவாக்க வேண்டியது ஒரு பள்ளியினுடைய கடமை, ஒரு ஸ்கூலினுடைய கடமை அப்படின்னே சொல்லலாம். அந்த ஸ்கூல் அந்த இடம் இருக்கு இல்லையா, அதை தவற விட்டுட்டாங்க. அதனால இப்போ 14 மாணவிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வாழ்க்கை அடுத்து என்ன அப்படின்ற கேள்விக்குறியில சிக்கிருக்கு. ஸோ நீங்கள் உங்கள் குழந்தைங்களோட உட்காந்து டெய்லியும் பேசுங்க, உங்கள் குழந்தைங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க, உங்கள் குழந்தைங்க எங்கே போகிறாங்க எங்கே வராங்க அப்படின்றத பாருங்கள், நல்லது கெட்டது என்ன அப்படின்னு சொல்லி கொடுங்க. குழந்தைங்க ஸ்கூலுக்கு தான் போகிறாங்க, டியூஷனுக்கு தான் போகிறாங்க, மளிகை கடைக்கு தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நம்ம அவ்வளோ அசால்ட்டாக விட முடியாது அப்படின்றது தான் உண்மை. ஸோ இன்னும் அடுத்தடுத்து சிவராமன் மேலே யார் யார் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க, இந்த வழக்கு எப்படி போக போகுது, அவர்கிட்ட அந்த டிலீட் பண்ணப்பட்ட ஃபோட்டோஸ் வீடியோஸில் என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் நமக்கு இன்னும் தான் தெரிய வரும். ஸோ அதையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுருக்கிற விஷயங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பை.